friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்க போறோம். சோ இந்த ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி கம்மியா இருக்கிற 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாகவும் அரைச்சி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் டேமேஜ், ஹேர் ஃபால் எல்லாமே உடனடியாக ஸ்டாப் ஆகும். ஹேரோட வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கும். ஸோ அடுத்ததான் இந்த ஹேர் மாஸ்கில் சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட்ஸ், அதாவது ஆளி விதைகள். இந்த ஆளி விதைகள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் நமக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். இந்த ஆளி விதைகள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஹேர் மாஸ்கோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆளி விதைகளில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ, விட்டமின் பி, இன்னும் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கல்ஃபில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ நமக்கு முடி உதிர்ந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக பேபி ஹேர் வளர்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஃப்ளாக்ஸீட்ஸை இதில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பவுடரை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் பவுடரை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் மாஸ்க்கு போட போகிறோமோ, எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து ஒரு கிளாஸ் தண்ணீரும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் பவுடரை வந்து நம்ம கொதிக்க வச்சோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு வந்துடும். நம்ம முழு ஃப்ளாக்ஸீட்ஸாக போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வடிகட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் வந்து பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாக்ஸீட்ஸ் பவுடரை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ளாக்ஸீட்ஸோட ஜெல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தோட பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கை உங்களோட உச்சந்தலையிலேருந்து நுனி முடி வரைக்குமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஹேர் மாஸ்க் போட்டு பழக்கம் இருக்குது, உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுருக்கலாம். புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தா மட்டுமே போதும். 20 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், ஆனால் மைல்டாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெர்பல் ஷாம்பூஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஷியோக்காய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை வாரத்தில் 2 தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் நாம் வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலோ இல்லை அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாமே சரியாயிரும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாஸ்க்கை 1 தடவை 2 தடவை யூஸ் பண்ணின உடனேலாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடாது. நீங்கள் இதை வந்து தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களோட ஹேர் வளர்ச்சி வந்து நல்லா அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.